ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம எங்கல்ஃபிங் கேண்டில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கல்ஃபிங் கேண்டில்ஸில் 2 டைப் இருக்குது, புல்லிஷ் எங்கல்ஃபிங் அண்ட் பியரிஷ் எங்கல்ஃபிங். ஸோ எங்கல்ஃபிங் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம முதல்ல மீனிங் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக மூழ்கடிக்கிறது அப்படின்றது அர்த்தம், தமிழ் அர்த்தம். ஸோ இதுவே நம்ம கேண்டில் ஸ்டிக்கில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டிலை வந்து மொத்தமாக வந்துட்டு ஓவர்டேக் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு எங்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம புல்லிஷ் எங்கல்ஃபிங் பற்றி பார்க்கலாம். இந்த சார்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு புல்லிஷ் எங்கல்ஃபிங் எந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த இடத்துல உங்களுக்கு புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. சார்ட்டை வந்துட்டு ஜூம் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு கிளியராக தெரியும். இந்த 2 கேண்டிலும் சேர்ந்தது தான் வந்து உங்களுக்கு புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன். ஸோ புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் கேண்டில் வந்து உங்களுக்கு டோஜி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த கேண்டில் தான் முக்கியமே தவிர, இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் வந்து உங்களுக்கு டோஜியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னாக இருந்தாலும் சரி, நம்மளோட எங்கல்ஃபிங் க்ரைட்டீரியாவுக்கு அது மேட்ச் ஆகிற வரைக்கும் ப்ரீவியஸ் கேண்டில் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது. இது வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன். புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் அது எப்போவுமே வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில், மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புல்லிஷாக ரிவர்ஸ் ஆகிறப்ப தான் உங்களுக்கு வந்துட்டு புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்னை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, ப்ரீவியஸ் கேண்டிலோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அதை ரெண்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சேம் ஸ்பாட்டில் தான் இருக்குது. அடுத்து வர்ற புல்லிஷ் கேண்டில், அதாவது க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா ப்ரீவியஸ் கேண்டில் எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல ஓப்பன் ஆகிருக்கணும், இல்லைனா அதுக்கு கீழே ஓப்பன் ஆகிருந்துருக்கணும். ஸோ இந்த கேண்டிலில் பாருங்கள், உங்களுக்கு ரெட் கேண்டில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் க்ளோஸ் வச்சுருக்கு. ஆனால் நம்மளோட க்ரீன் கலர் கேண்டில் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட ஓப்பனிங் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியரான கேப் டவுன் ஓப்பனிங். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்திருக்கு, உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஹையில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஜென்ரலாக புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்னும் சரி, பியரிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்னும் சரி, ஜென்ரலாக எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் கேண்டிலோட க்ளோசிங் வந்து ப்ரீவியஸ் ரெட் கலர் கேண்டிலோட க்ளோசிங்கை விட உங்களுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவல் டெஃபினேஷன். பட் ஆனால் உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையை விட அதிகமாக உங்களுக்கு இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வேலிடான பேட்டர்னாக இருக்கும். ஸோ எப்போவுமே க்ளோசிங் பாயிண்ட்டை விட உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்து உங்களுக்கு ஹையாக க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அது கண்டிப்பாக வேலிடான புல்லிஷ் எங்கல்ஃபிங் தான். பட் ஆனால் அதே சமயம் அந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையை விட உங்களுக்கு மேலே போய் உங்களுக்கு க்ளோஸ் வச்சுது அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் பையிங் மொமெண்டம் இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு இது சொல்லுது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு புல்லிஷ் எங்கல்ஃபிங். புல்லிஷ் எங்கல்ஃபிங் எப்போவுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறப்ப உங்களுக்கு இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். இந்த சார்ட் வந்து நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். அதாவது மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த ஹைலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கரெக்டாக மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டை ரீச் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகி நல்ல ரேலி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு வந்துட்டு புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பியரிஷ் எங்கல்ஃபிங். அதாவது புல்லிஷ் எங்கல்ஃபிங்க்கு அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டை வந்து ஒரு செல்லிங் மொமெண்டமில் கொண்டு வரது தான் வந்து உங்களுக்கு பியரிஷ் எங்கல்ஃபிங். ஸோ பியரிஷ் எங்கல்ஃபிங்கை பொறுத்த வரைக்கும் அதே ரூல்ஸ் தான், பட் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ரிவர்ஸில் இருக்கும். ஸோ இந்த சார்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லோ பாயிண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, நல்ல அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த பீக்கில் வந்து உங்களுக்கு பியரிஷ் எங்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் வந்து என்ன இருக்குது, நல்லா ஃபால் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிறப்ப இந்த மாதிரி தான் கேண்டில் ஸ்டிக்கில் உங்களுக்கு சிக்னல்ஸ் தரும். இந்த சிக்னலை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக கேப்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிஃப்டியில் மட்டும் ஆல்மோஸ்ட் 7% கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பவர் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ். நம்ம புல்லிஷ் எங்கல்ஃபிங்க்கு சொன்னதே தான். பியரிஷ் எங்கல்ஃபிங்கை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் வந்து உங்களுக்கு ஓப்பன் இங்கே இருக்குது, க்ளோசிங் இங்கே இருக்குது. அடுத்த ரெட் கேண்டில், அதாவது பியரிஷ் கேண்டிலோட ஓப்பன் வந்து உங்களுக்கு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸை விட உங்களுக்கு வந்துட்டு ஹையாக ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு கண்டினியூஸாக மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு நல்ல செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, கிளியராக வந்து உங்களுக்கு கீழே வந்திருக்கு. ஸோ கீழே வந்தது உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, ப்ரீவியஸ் டேவோட ஓப்பனிங் பாயிண்ட்டை விட உங்களுக்கு வந்துட்டு கீழே வந்து க்ளோசிங் வச்சுருக்கு. இந்த ரெட் கலரில் இருக்கிற பியரிஷ் கேண்டில் வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கிற புல்லிஷ் கேண்டில் மொத்தமாக எங்கல்ஃப் பண்ணியிருக்கு.
ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பீரிஷ் எங்கல்ஃபிங். கரெக்டாக இந்த பேட்டர்ன் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி புல்லிஷ் எங்கல்ஃபிங் அண்ட் பீரிஷ் எங்கல்ஃபிங் மட்டும் நீங்கள் ஒரு சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு நிறைய ப்ராப்பரான ட்ரேட்ஸ் கிடைக்கும். அந்த ட்ரேட்ஸ் எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு கிளியராக புல்லிஷ் எங்கல்ஃபிங் அண்ட் பீரிஷ் எங்கல்ஃபிங் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.